கவனிடா. ஸோ இப்போ நம்ம ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபோர்த் கொஷின், வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர்? லீஸ்ட் நம்பர் அப்படின்னாலே என்னது? ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர். என்னடாக்கன்னா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர். ஓகேவா? ஸோ எது ஸ்மாலஸ்ட் பாசிபிளோ that number that must be added to என்னக்கன்னா added to 9999 to this number. What is the least number, smallest possible number that must be added to 9999 to make it exactly divisible? என்ன கொடுத்திருக்காங்கன்னா exactly divisible. Exactly divisible அப்படினாலே என்ன? When you divide that number, your remainder should be equal to 0. ஓகேவா? எந்த ஒரு மிச்சமும் இல்லாம, ரிமைண்டர் இல்லாம, left out number இல்லாம நம்ம என்ன பண்ணோம்? It should be divided. Okay, divisible by எந்த நம்பரால? What is your divisor here? 19. ஓகேவா? So அப்ப 9999 அப்படின்ற இந்த நம்பர் வந்து this is not exactly divisible. This is not exactly divisible. Some number should be added to this number to make it exactly divisible. அதான் கான்செப்ட். கரெக்ட்டா? அது எந்த நம்பர்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்காக நம்ம 19 டேபிள்ஸ் எழுதிட்டு இருக்க முடியுமா? கிடையாது. கரெக்ட்டா? சோ அப்ப 9999ன்றது பெரிய நம்பர். அப்ப இது என்ன பண்ணலாம்? நம்ம டைரக்டா 90 நால டிவைட் பண்ணி பாத்துருவோம். என்னடா என்ன பண்றோம்? 90 நால டிவைட் பண்ணிடுறோம். ஓகேவா? சோ 90 நால டிவைட் பண்றப்போ உங்களுக்கு இங்க என்னது? டேபிள்ஸ் எழுதிக்கலாமா? இதுக்காக டேபிள்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? இவ்வளவு தூரத்துக்கு இந்த 4 டிஜிட் நம்பர் வர வரைக்கும் நம்மளால டேபிள்ஸ் எழுத முடியாது. பட் இது டிவைட் பண்றதுக்காக டேபிள்ஸ் தெரியாதவங்க எழுதி செய்யலாம். டைம் இருக்குமா எக்ஸாம்ல அப்படின்றவங்க டேபிள்ஸ் எழுதி பார்த்துட்டு செஞ்சிருங்க. சரியா கண்ணா? சோ பாருங்க, 19 அப்படினா என்ன பண்ணலாம்? 1 டேபிள் and 9 டேபிள் combined together. கரெக்ட்டா? சோ அப்ப 1 டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்ட்டா? 9 டேபிள் என்னது? 9 18 27 36 45 54 63 72 81 90. கரெக்ட்டா? புரியுதாடா தங்கம்? சோ இப்போ இத என்ன பண்ணுவோம்? கம்பைன் பண்ணி எழுதணும். எழுதுறப்ப கம்பைன் பண்றப்ப என்ன ரூல் உங்களுக்கு? 1 டிஜிட் தான் எடுக்கணும். அந்த ரைட் ஹேண்ட் சைடுல 1's place digit மட்டும் தான் அப்படியே எடுக்கணும். 10's place digit இந்த 1 டேபிளோட ஆட் பண்ணனும். சோ எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? 1 9 9 10. ஓகேவா? இந்த இடத்துல 1's place மட்டும் தான் நீங்க எடுத்து எழுதணும். 8 அப்படினு சொல்லிட்டு. அப்ப இங்க இந்த 1 என்ன பண்ணனும்? This 1 should be added to 2. the left side இருக்கிற டேபிளோட ஆட் பண்ணி எழுதணும். 2 plus 1 என்ன? 3. அதே மாதிரி இதுலயே 1's place மட்டும் எழுதுனீங்கன்னா 7. This 2 should be added to 3. அப்ப 57. Next இங்கே 1's place மட்டும் எழுதுனீங்கன்னா 6. 3 should be added to 4. கரெக்ட்டா? அப்ப 76. இங்கே 1's place மட்டும் எழுதுவோம் 5. This 4 should be added to 5. அப்ப 95. Next 4 மட்டும் எழுதுவோம். 5 should be added to 6. அப்ப 11. 114. இங்கேயும் 3 மட்டும் எழுதுவோம். 6 should be added to 7. அப்ப 13. Next 2 மட்டும் எழுதிட்டு 7 should be added to 8. 15. கரெக்ட்டா? அடுத்தது 1 மட்டும் எழுதுவோம். 8 should be added to 9. அப்ப 17. அடுத்து 0 மட்டும் எழுதிட்டு இங்க என்ன பண்ணுவோம்? 9 should be added to 10. அப்ப 19. 190. ஓகேவா? சோ 19 டேபிள்ஸ் ஈஸியா எழுதியாச்சா சாமி? ஓகே. இப்போ நம்ம டிவைட் பண்றதுக்கு எடுப்போம். 19 1 டிஜிட் எடுக்க மாட்டோம். சோ எடுக்கறப்பே 2 டிஜிட்ஸா எடுப்போம். 99 அப்படினா என்னது? 5 times. இது என்னடாக்கனா 5th count. கரெக்ட்டா? அப்ப 19 5s are 95. Remainder 4. 9 comes down. கரெக்ட்டா? அடுத்து 49 அப்படினா எந்த டேபிள் எடுக்கலாம்? Second count. 19 2s are 38. So 19 2s are 38 அப்படினா remainder 11. அடுத்தது 9 comes down. 119. 119 னா இங்க 6th count. 19 6 are 116. So what is the remainder here? Sorry, 114. அப்போ what is the remainder here? 5. கரெக்ட்டா? So this is our remainder. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிமைண்டர் தான் இம்பார்ட்டன்ட். இதுல கோஷன்ட்டே முக்கியம் கிடையாது. ஓகேவா? சோ அப்ப ரிமைண்டர் அப்படினா என்ன அர்த்தம்? இந்த 9999 எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகாம இருக்கிறத தடுக்கிறதே இந்த நம்பர் தான். கரெக்ட்டா? இந்த 5 அப்படின்றது எக்ஸ்ட்ராவா இருக்கு.
இந்த நம்பர்ல 5 அப்படின்ற கவுண்ட் வந்து அடிஷனலா இருக்கு. ஆக்சுவலா அப்ப வந்து what number will be exactly divisible? 9999 is not exactly divisible. அந்த 5 வந்து இங்க சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன நம்பர் வருது? 9994. இதுதான் வந்து this is exactly divisible by 19. This number is exactly divisible by 19. ஏன் இது exactly divisible னு சொல்றீங்க? அந்த அடிஷனலா இருந்த அந்த 5 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதனால கிடைக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து என்னது? exactly divisible by 19. புரிஞ்சுதாடா என்ன சொல்றேன்னு? பட் இதுதான் நம்மளோட ஆன்சரா? இந்த 9994 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரா? கிடையாது. இந்த this is not the number that we have to find out. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? What is the least number that must be added? இது கூட இந்த நம்பர் கூட you have to add some number to make it divisible by 19. சிம்பிளா சொல்லணும்னா இதனுடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இது வந்து a multiple of 19. சோ இதனுடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். என்னடா கண்ணா? நெக்ஸ்ட் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். அப்ப மல்டிபிள் அப்படினாலே என்னது? கன்சிக்யூட்டிவ் அடுத்ததுன்னு சொல்லி ரிப்பீட்டட் அடிஷன் தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன். கரெக்டா இல்லையா? இப்ப பாருங்க 19 38 57 இதெல்லாம் இருக்குன்னா என்னது? ரிப்பீட்டடா ஒவ்வொரு இடத்துலயும் +19 ரிப்பீட்டட் அடிஷன் ஆஃப் த சேம் நம்பர். அதனாலதான் அது 19 டேபிள். கரெக்டா? சோ அப்ப இதனுடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் நான் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலா என்ன பண்ணணும்? 9994 ஓட 19 அப்படின்றத ஆட் பண்ணனா என்னுடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் கிடைச்சிரும். கரெக்டா? பட் இப்படி 19 ஆட் பண்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லையே. வெரி குட் அவுட். சோ அப்ப இது வந்து நமக்கு தேவையில்லாத ஆன்சர். கரெக்டா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 9999 ஓட நான் என்ன ஆட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. 4 ஓட கிடையாது. 9994 ஓட கிடையாது. அது மல்டிபிள் ஆஃப் 19 தெரியும். அடுத்த மல்டிபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஈஸியா 19 ஆட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப இது கூட என்ன நம்பர்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல ஆல்ரெடி என்ன இருக்கு? +5 இருக்கு. 5 ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. நான் 19 ஆட் பண்ண வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 5 is already added. அப்ப நான் 19 ஆட் பண்ணனா எனக்கு வந்து கிடைக்காத ஆன்சர். இன்ஸ்டெட் என்ன பண்ணணும்? 5 சப்ட்ராக்ட் பண்ணணும். என்னக்கனா இதுல ஆல்ரெடி ஆட் ஆகி இருக்கிற 5 நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆன்சர்? 14. 9 - 5 4. அப்ப 14 is my answer. என்னடா கண்ணா? 14 அப்படின்ற இந்த நம்பர் ஆட் ஆனா என்னுடைய நெக்ஸ்ட் மல்டிபிள் கிடைச்சிரும். கரெக்டா இல்லையா? 14 ஆட் பண்ணி பாருங்க. 9 + 4 என்ன? 3 1 13. சோ அப்ப 10 + 1 11 1 1 + 9 10. இங்க 1 1 + 9 10. 10013 அப்படின்றது மல்டிபிள். செக் பண்ணி பாருங்க. இங்கே அதே நம்பர் வருதா? நெக்ஸ்ட் மல்டிபிள் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. வெரிஃபிகேஷனுக்கு வேணா இதை வச்சுக்கோங்க. 9 + 4 என்ன? 13. ரிமைண்டர் 1. 10 + 1 11. ரிமைண்டர் 1. 10. ரிமைண்டர் 1 10. ஓகே? சோ பாருங்க 10013 10013 கிடைச்சிருக்கா? சோ அப்ப இதுல எது உங்களுடைய ஆன்சர்? least number that should be added to 9999 னா 14 is the number that should be added. எதுக்காக? to get a number that is exactly divisible by 19. புரிஞ்சுதா புரியலையா? சோ 9999 டிவைட் பண்ணி பாக்குறீங்க. என்ன ரிமைண்டர் வருதுன்றத கண்டுபிடிச்சுக்கிறீங்க. this is your very important answer. இந்த ரிமைண்டரை நீங்க என்ன பண்ணிடுறீங்க? 19ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றீங்க. ஏன் 19ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றீங்க? உங்களோட நெக்ஸ்ட் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும்னா யூசுவலா நம்ம 19 ஆட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். பட் நமக்கு இங்க கொடுத்திருக்க கூடிய நம்பர்ல ஆல்ரெடி 5 ஆட் ஆயிருக்கு. அந்த 5 தான் நான் இங்க கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு எக்ஸ்ட்ராவா இருக்குதுன்றத நான் இங்க கண்டுபிடிச்சிட்டேன். சோ அந்த எக்ஸ்ட்ராவை நான் 19ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு 14 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. சோ 14 மட்டும் நான் ஆட் பண்ணனா போதும். இன்னும் எவ்வளவு ஆட் பண்ணா போதும்? 14 is enough to be added. எதுக்காக? to get the next multiple of 19. 10013 அப்படின்ற இந்த மல்டிபிள் கிடைக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 14 ஆட் பண்ணனா போதும். so what is my answer கண்ணா? 14 is my answer. 14 is the least possible number that should be added to 9999. இப்போ இந்த நம்பர் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுதான்னு திரும்ப கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா கண்ணா? சோ இதுல 19 டேபிளும் நமக்கு ஈஸியா எழுதுற மாதிரி ஒரு மெத்தட் படிச்சாச்சு. ஓகே? தேங்க் யூ டா.